ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி வந்துட்டு ஃப்ரண்ட் டாட் வந்துட்டு எப்படி வந்து பர்ஃபெக்டாக அப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் பேக் பார்ட்டை அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட் தான் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வரும். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க பார்க்கலாம். வாங்க அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். லைட்டாக ட்ரேஸ் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பாக ஸ்கேல் வச்சு தான் நீங்கள் பார்த்தாகணும். பார்த்துட்டு நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் வருது. அதை வந்துட்டு நான் அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து ஸ்கேல் வச்சு நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சென்டர் டாட் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்தாச்சு. அளவு ப்ளவுஸ் வந்துட்டு நல்லா நீட்டாக நீங்கள் அயர்ன் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டாட் பாயிண்ட் வந்து மேலே இருக்குது. டாட் முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா பட்டிக்கிட்ட இருக்கிறது தான் டாட் முடிகிற இடம். அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து லைட்டாக 2 ஃபிங்கர்ஸால் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா லைட்டாக தான் பிடிச்சிருவோம், ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. 11 பாயிண்ட் வருது. இப்போ 11 அப்படின்லேருந்து நம்ம ஒரு 0.5 வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். ஏன் இந்த 0.5 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ மெஷர் பண்ணுற ப்ளவுஸில் 0.5 ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் விட்டுக்கணும். 0.5 எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம மார்க் பண்ணி இப்போ 11.5 வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம லைன் வரைஞ்சிக்கணும். ஸ்கேலை வச்சு வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணணும். டாட் ஹைட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். டாட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் இருக்குது. 3 இன்ச்சஸ் வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாட்டோட வித்து 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா சென்டர் டாட் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இதே மாதிரி நீங்களும் சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 2 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கணும்.